பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய தினத்தை தேசிய கைத்தறி தினமாக அறிவித்து தேசிய விருதுகளையும் சந்த் கபீர் விருதையும் வழங்கியுள்ளார். விருது பெற்றவர்கள் நம்மிடம் இருக்காங்க, அவர்கிட்ட சில கேள்விகள் முன்வைப்போம். இந்த சந்த் கபீர் விருது எவ்வளவு முக்கியத்துவமான விருது? இந்த விருது உங்களுக்கு எதற்காக வழங்கப்பட்டது? இந்த விருது மிகவும் முக்கியமான விருது. என்னவென்றால், இதை சந்த் கபீர் என்ற பெயரில் வழங்குவதற்கு என்ன காரணம் என்றால், அவர் ஒரு நெசவாளர் குடும்பத்தில் பிறந்த ஒரு புலவர், வடநாட்டிலே பிறந்தவர். அவர் பாவும் ஊடையும் சேர்ந்ததான் வாழ்க்கை என்ற தத்துவத்தை சொல்லியிருக்கிறார். அதனால் அவர் பேரில் நரேந்திர மோடி அவர்கள் முன்னாடியே முன்பிருந்த கவர்மெண்ட்டு அதை நல்லா ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதை அதுக்கு மேலும் மெருகூட்டும் வகையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று இந்த தினத்தை, சுதேசி தினத்தை நெசவாளர் தினமாக அறிவித்தது மிகவும் பொருத்தமானதாக அமைந்திருக்கிறது. மேலும் இதன் மூலம் எல்லா நெசவாளர்களும் பயன்பெறும் வகையில் நாம் பழமை மாறாத பட்டு சேலையையோ பழமை மாறாத கைத்தறி சேலையோ நம்ம பண்ணும்போது அவர் கூறியது போல் நல்ல வருமானம் கிடைக்கும். அதே நேரத்தில் நெசவாளர்கள் நல்ல வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளவும் முடியும். தேசிய விருது பெற்றது உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி அளிக்கிறது? தேசிய விருது எதற்காக உங்களுக்கு வழங்கப்பட்டது? ஆக்சுவலாக நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். எனக்கு வீவிங்கில் தேசிய விருது கிடைச்சிருக்கு. ட்ரெடிஷ்னல் வீவிங், ட்ரெடிஷ்னல் புட்டாலாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் பிரதமர் மோடி அவர்கள் மோடி மூலிமா எனக்கு கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுடைய தேசிய விருதுக்கு என்ன காரணம்? பட்டு சேரீயில் அந்த டிசைன் வந்துட்டு சிற்பங்கள்லாம் சூஸ் பண்ணி அதை வந்து நாங்கள் பட்டு சேரீயில் நெசவாக நெச்சு நேஷ்னல் அவார்டுக்கு அனுப்பினோம். அது வந்து பாரத பிரதமர் கையால் எங்களுக்கு அவார்டு கிடைச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் தேசிய விருதையும் சந்த் கபீர் விருதும் பெற்றது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி கையால் இந்த விருது பெற்றது எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சிங்கிறது விருதாளர்களுடைய தகவலாக இருக்கிறது. தந்தி செய்திற்காக ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் பாஸ்கரன்.